ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா அவங்க பார்வதி சொன்ன எல்லா உண்மையும் கேட்டுருந்தாங்க. இதை கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்டிப்பாக மகாலிங்க இது சேர்த்துருக்க மாட்டார், தனியாக இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்கான அந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, மகாலிங்க வீட்டில் அந்த நகை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால எல்லா நகையும் புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கும். எப்படியா இந்த நகையை இப்போ நம்ம வெளியே கொண்டுட்டு வரணுமே, அப்படி கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம பெரியப்பாவை காப்பாற்ற முடியும். இந்த பழிசுமையிலிருந்து நம்ம எல்லாருமே வெளியே வர முடியும். அதாவது பத்மா ஜானகியும் மாயாவும் சேர்ந்து தான் இந்த இதெல்லாம் செய்திருப்பாங்க பணத்துக்காக. மாயாவோட அப்பாவுக்கு இப்போ 50 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால மாயா தான் இந்த நகையெல்லாம் எடுத்துருக்கணும். கூட சேர்ந்துட்டு அண்ணியும் கூட உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்னு பத்மா இந்த மாதிரிக்கு ஒரு பழியை சுமத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி தான் இந்த நகையை எடுத்து மகாலிங்கத்திட்ட கொடுத்தது ஜானகியும் யாருக்கிட்டையுமே சொல்லாதனால இது வரைக்கும் இந்த பழியை மாயாவும் ஜானகியும் தான் ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாத்துலேயும் இருந்து நம்ம வெளியே வர்றதா இருந்தால் இந்த நகையை நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா யோசனை பண்ணும்போது அவங்களுடைய ஞாபகத்துக்கு வருது கார்த்தி தான் ஞாபகத்துக்கு வராங்க. உடனே பார்த்தோம்னா கார்த்திக்கு தேவி மாதிரிக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கார்த்தி கோவத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் உங்களை தான் காணவே இல்லை அப்படின்னு அவங்க மாயா பொய் சொல்லவும், அப்படியா என்னை மன்னிச்சிரு தேவி, நான் சொல்ல போனக்கு ஒரு அவசரமான ஒரு வேலைனால நான் 10 நிமிஷத்தில் கிளம்பி வந்துட்டேன், அதுக்கப்புறம் நீ வந்திருப்பையா இருக்கும், ஐயோ என்னை மன்னிச்சிரு தேவி, உன்னை புரிஞ்சுக்காம நான் இந்த மாதிரிக்கு தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க பரவாயில்லைங்க, இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க முடியுமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் அப்பா அம்மாலாம் இல்லையான்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கல்யாணமாக்கும், ஒரு நகை வியாபாரிக்கு கல்யாணம், அதனால அங்கே போகிறதா இருந்தால் கிராண்டாக பொண்ணு என்னையும் கூப்பிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, எனக்கு தான் போட நகையே இல்லையே, அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே உடனே கார்த்திக் ஒரு யோசனை வருது. இப்போ தேவியை நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம நகையை கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அவளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ உடனே தேவி கிட்ட சொல்கிறாங்க, அதாவது தேவி மாதிரிக்கு இருக்கிற மாயா கிட்ட சொல்கிறாங்க, தேவி உனக்கு நகை தான் பிரச்சனையா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எவ்வளோ நகைனாலும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயா நினைக்கிறாங்க, நம்ம திட்டத்துக்குள்ளே அவன் கார்த்தி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்படியா, அப்போ நிறைய நகை வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது, உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு நான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது, அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இந்த இடத்துக்கு வந்துருந்தேன், அப்போ நகை கொண்டுட்டு வரீங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன், எனக்காக நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா கார்த்தி அவங்க புவனேஸ்வரி சாமிக்குள்ள நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களா, அந்த நகை எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியாம ஒரு பையில போட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க தேவி மதுரின்னு சொல்லிக்கிட்டு மாயா வேற ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அவங்க அனுப்பி விடவும், அவங்க காரில் இறங்கவும், அவங்கள பார்த்ததுமே கார்த்திக் ரொம்ப பிடிச்சி போச்சுது. இதுதான் தேவியா, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறா, சொல்ல போனாக்கி இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு கூட நம்ம பழகணுதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, எம்பிட்டு அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. மாயா தேவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் பக்கத்தில் நிற்கிறாங்க கார்த்தி பக்கத்தில். ஹாய் கார்த்தி அப்படின்னு சொல்லவும், தேவி நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, சொல்லப்போனால் நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் எதிர்பார்த்ததோடு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, எனக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கவோ, உடனே கார்த்திகிட்ட அவங்க சொல்கிறாங்க, அப்படியா நான் அவ்வளோ அழகாக இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அப்படிங்கவோ, சரி கார்த்தி நீங்கள் எனக்காக நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னீங்களா, கொண்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அங்கே பாரு உனக்காக நான் எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேக்கில் இருக்கிற நகையை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா சொன்னது சரிதான், எல்லா கோயில் நகையும் இவங்க வீட்டில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. கார்த்தி இந்த எல்லா நகையும் நான் கொண்டுட்டு போட்டோமா அப்படிங்கும்போது, தாராளமாக கொண்டுட்டு போ, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கார்த்தி நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு நான் அப்படியே இந்த நகையெல்லாம் நான் உனக்கு கொண்டு தந்துடுது அப்படிங்கும்போது, சரிதான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரி நீ உடனே கிளம்புறியா, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி ஃபங்க்ஷனுக்கு வர நேரம் ஆகி போச்சுதுல, நம்ம அப்புறமா ரொம்ப நாள் உட்காந்து நம்ம சந்திக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அங்கேருந்து நகையோடு அங்கே கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க மாயாட்ட கொடுக்கவும் மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம நினச்சது சரியாக போச்சுது, சாமி நகை எல்லாமே இவங்க வீட்டில் தான் இருந்திருக்குது, எல்லாமே புவனேஸ்வரோட திட்டமாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், மாயா உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒன்றால் மட்டும்தான் முடிஞ்சுது, நீ மட்டும் எனக்கு கரெக்டான நேரத்தில் ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த நகையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் குடும்ப கௌரவத்தையும் நீ
காப்பாற்றிருக்கிற அப்படின்னு மாயா வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஜானகிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக போவாங்க. ரகுராம் பெரியப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க மகாலிங்கம் மேலே அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க. இதனால அவங்களும் வந்து மகாலிங்கத்தை வந்து விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்படி வந்து உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லியிருந்தாங்க எப்படியும் போலீஸ்காரங்க வருவாங்க அப்படிங்கவும். அப்போ புவனேஸ்வரி இந்த நகையை நம்ம மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு நகையை வந்து தேடுதாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த நகையெல்லாம் காணலை. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.